எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு ஹோம் டூர் இது தாங்க. இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள், இதில் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் கடுகு, ஜீரகம் இந்த மாதிரி கொஞ்சம்லாம் இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தையல் மிஷினுக்கு தேவையான பாக்ஸ், இதில் நூல்கண்டு இதெல்லாம் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு, கோதுமை உப்புமா, சேமியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டாணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் இருக்குதுங்க. இது வந்து துவரம் பருப்பு. கீழே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஐட்டங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே அரைச்ச வந்து எடுத்த நல்லெண்ணெய். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். இது வந்து மிளகாங்க, மிளகாய் எண்ணெய் ஐட்டம்லாம் இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தூளுங்க. இது வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அப்போ வந்து எங்களால் சமைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தூளெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை, இது ஏதோ சாதப்பொடி, லெமன் சாதப்பொடி, இது ஏதோ பொடி வாங்கி வச்சுருக்குறாங்க. ஆர்கானிக்காக வந்து இங்கே கிடைக்குங்க அந்த பொடியெல்லாம், இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சுக்கு. இது வந்து பல்பொடிங்க. நம்ம இந்த மாதிரி பல்பொடி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பல்பொடி ஐட்டங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அதோட விதை. இது தாங்க நம்ம ஃப்ரிட்ஜு டூரு. நம்ம ஃப்ரிட்ஜு வந்து இப்படி தாங்க நான் வந்து இப்போ 2 வருஷமாக இப்படி தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எந்த காய்கறியுமே எதுவுமே வைக்கிறதில்ல. அதனால் வந்து சரி ஃப்ரிட்ஜ் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.